Taste the Daily. இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு விழுப்புரம் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் பலி. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் பலி, 150க்கும் மேற்பட்டோரின் உயிர் ஊசல். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். திரும்பும் இடமெல்லாம் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடும் தமிழ்நாட்டில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக உலகில் மிதந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆட்சியின் அவலத்தை, குறைகளை எடுத்துச் சொல்லும் எதிர்க்கட்சிகளை பேசவிட்டால்தானே இங்கு பிரச்சனை. அட, அவ்வளவு ஏன், அவர்களை சட்டமன்றத்துக்குள் விட்டால்தானே நமக்கு பஞ்சாயத்து. அவர்களை சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்காமல் செய்துவிட்டால் அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சது என்று மிதப்பில் இருந்து கொண்டிருக்கிறது ஆளும் விடியா திமுக அரசு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மைக்கை ஆஃப் செய்து பார்த்தார்கள். நேரடியாக மக்கள் மன்றத்திற்கு சென்றார் எதிர்க்கட்சி தலைவர். மக்கள் பிரச்சனைகளை பேசினார், போராடி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத விடியா அரசு தற்போது சட்டப்பேரவைக்குள்ளே வர அதிமுகவுக்கு தடை விதிக்கிறது. இதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடல் அள்ளி கொடுக்கும் ஜனநாயகமா? மக்கள் பிரச்சனைகளை பேசவும், கோரிக்கைகளை எழுப்பவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கும் ஒரே இடம் சட்டமன்றம் தானே. ஆனால் அங்கும் மக்கள் பிரதிநிதிகளின் குரல் வளை நசுக்கப்பட்டால் எங்கு செல்வது? 60க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கிய மிக முக்கிய பிரச்சனைகளை பேசவிடாமல் தடுக்கும் திமுகவின் அகோர பாசிசத்தை என்னவென்று சொல்வது? பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுடைய பட்டியல் எல்லாம் வெளியிட்டு அதுல நம்பர் 1 ஸ்டாலின், நம்பர் 1 தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொல்றாங்க. பெருமை தான், மகிழ்ச்சி தான். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆக நம்பர் 1 முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர் தான் என மார்தட்டி கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் எதில் நம்பர் 1 என்று விளக்கிச் சொல்வாரா? உள்நாடு வெளிநாடு என்று பாரபட்சம் பார்க்காமல் போதைப்பொருள் கடத்தியவர்களை கட்சியில் பதவி கொடுத்து அழகு பார்த்ததில் நம்பர் 1 என்று சொல்கிறாரா? கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை தன் கட்சியில் வைத்திருப்பதில் நம்பர் 1 என்று சொல்கிறாரா? கள்ளச்சாராய மரணங்கள் நிகழும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகத்தை நம்பர் 1 ஆக்கிவிட்டோம் என்று மார்தட்டி கொள்கிறாரா? தட்டி கேட்கும் எதிர்க்கட்சி மீது அடக்குமுறையை ஏவி சர்வாதிகார ஆட்சியை நடத்துவதில் நம்பர் 1 என்று சொல்லிக் கொள்கிறாரா? எதில் நம்பர் 1 என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார் முதல்வர் ஸ்டாலின்? திமுக அரசையும் முதலமைச்சரையும் விமர்சிக்கும் எதிர்க்கட்சியை வெளியேற்றுவதுதான் நடுநிலையான சபாநாயகருக்கு அழகா? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை பேச வைத்து மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வழிவிடுவதுதானே ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைப்பதுதான் ஸ்டாலின் தரும் விடியலா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு கழுவி ஊற்றுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.